பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது சொன்ன கர்த்தர் நாளிலும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறைவனுக்கு தடைகளை நீக்கி போடும், பெரிய காரியங்களை செய்யும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. ஓங்கரு பலவரி பலவர அபிஷந்தரு பரிசுத்தரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி, ரட்சகரே உமக்கு நன்றி, நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. மாறாதே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் நமக்குள்ளே இறைவனுக்கு நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனாக கர்த்தருமே நாளிலே பரிசுத்த ஆராதனை கர்த்தரை நடத்தக்கூடியாகவும் அவருடைய எல்லா பிள்ளைகளையும் தலைவரை கொண்டு சேர்க்கக்கூடியாகவும் தினம் முழுவதும் அவருடைய மகிமை பிரசனத்தினாலே நிரப்பக்கூடியாகவும் திருவருடைய ஆராதனை கர்த்தரை பொறுப்பு நடத்தக்கூடியாகவும் Hallelujah. Amen. Jesus. Hallelujah.
வாழும் தடைகளை வாழும் ஆண்டுகளை எங்கள் சபைக்கு புதிய புதிய ஆத்மாக்களை கொண்டு வாழும் பிள்ளைகளை கொண்டு வாழும் பிள்ளைகளை கத்தை கொண்டு வாழும் அவையாளர்களை துணைக்கிறோம் விஷயங்களை வாசிக்க எங்கள் பிள்ளைகளுக்காக துணைக்கிறோம் அவர்களை கட்டாலும் அபிஷேகம் வரங்கட்டும் பிதாவே நன்றி 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 அப்பா எங்களை தாழ்த்தும் எங்கள் மக்களை பெருமையோ வேற்றுமையோ ஒன்றோ காணப்படுகிறது எங்களை தரமற்றமான தாழ்த்தும் அப்பா நாங்கள் சிறுவோடு நாம் பெருக வேண்டும் ஐயா அவையாகவே மக்கள் நன்றி கட்டாவே நினைக்கிறோம் அன்றைக்கு அறிந்த கனிகள் எப்படி ஆயத்தமா இருந்தார்களோ நாங்களும் ஆயத்தமா இருக்க மற்றவர்களை ஆயத்தப்படுத்த உண்மை தாரும் இந்த நாளிலே உலகம் ஆராதனை ஒவ்வொரு ஆராதனையும் தேவனை புதியப்படுத்தி ஆக்க மனதை காட்டியதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று அல்ல அப்பா கத்தாவே உண்மை கத்தாவே உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் கத்தாவே கிடைக்கிறோம் மனுஷனை பார்க்க வரலாற்றுல உடைய போதைகளை பார்க்க வரலாற்றுல உண்மை பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா இந்த சபையிலே தேவனை எழுந்திருக்கிறாக அன்னைக்கு அப்போஸ்தலர் மத்தியிலே ஒருவர் காணப்பட்ட ஆண்டவரே நினைக்கிறோம் எங்கள் மத்தியிலே ஒருவர் காணப்படட்டும் ஐக்கியம் காணப்படட்டும் உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் நினைக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் கட்டாவே நினைக்கிறோம் அன்னைக்கு பாவியான மனுஷன் ஆண்டவரே வார்த்தையை அழைத்து கொண்டு உமை மிகுந்த பார்க்க நம்பியற்றவனாக சொல்லி பார்க்கிறோமே ஆண்டவரே அப்பா நாங்களும் நம்பியற்றவனாய் காணப்படுகிறோம் எங்களை தந்தை வணக்கம் கட்டாவே நன்றி எங்களை நாளுக்கு ஒப்புக்கொள்ளுகிற ஆசீர்வாதி தேவ பிரசன்னம் எங்கள் சபை முழுவதும் கத்தனை ஆளுகை செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அவர்களுடைய சோதரைப்போம் ஸ்தோத்திரம் அன்பை பண்ண பிதாவும் அனுபவிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திலும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமூகத்தில் வந்து எங்களை பிரார்த்தனைப்படுகிறோம். தேவனாகத்தாமே எங்களை கனப்படுத்தி வழிபடுவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரையும் தேவ பிரசனத்தினாலே நிரப்புவீராக. வரவேண்டிய எல்லா பிள்ளைகளையும் தலையில் நீக்கி கொண்டு வந்து சேர்ந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆயிரமான புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கும் பெரிய காரியங்களை செய்யும். 26 ஜெபிக்கிறேன். 26 ஒவ்வொருவரும் மன பரிசுத்தத்தோடு திருவத்திலே பங்கு பெற கிருபைத்தார். எல்லாத்தையுமே நாவின் குறைந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். தேவனை பாடி துதிப்போம். தேவனை போற்றுவோம். துதிகளை ஏற்றி அவனை பணிந்திடுவோம். அல்லேலூயா. தேவஜனமே பாடி துதிப்போம். தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் மழை போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் மழை போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீரிதயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். நீரிதயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். தேவஜனத்தின் பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானபூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றும் காத்திடுவார்.
வானம்போ ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தநாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தநாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சோதராய் சேவை செய்து தேவராஜரை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கிய ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கிய ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் துதித்த தேவனை துதித்திடுவோம். தேவனே நாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து தேடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழைத்திடுவார். சேனை அனைவரும் நமது தேவன் அவரை என்றும் போற்றிடுவோம். சேனை அனைவரும் நமது தேவன் அவரை என்றும் போற்றிடுவோம். தேவனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். பாஸ்டர் பான்சர் கொண்டு வந்து பாராட்டின கொண்டு வந்த ஒவ்வொரு ஜனத்தை ஆசிர்வதிக்கிறார். எல்லா கட்டுரை பிள்ளைகளையும் சீக்கிரம் சேர்க்கக்கூடிய வரக்கூடாத தடையில் உண்டு பண்ணுற எல்லா தடைகளை நீக்கி போடக்கூடிய தேவ பிரசனம் தேவ மகிமை மத்தியில் வெளிப்பட சொல்லிக்கிறேன்.
நீதி கட்டி பொறுப்பெடுத்து Amen, Jesus. ஆவை வெளிப்படும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய காலத்துக்கு பயன்படுத்துகிறார். உங்களுடைய காலத்தில் நல்ல சுகத்தை கலந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு Amen. வெளிப்படும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த ஸ்தோத்திரம் எல்லா பகுதியிலும் தேவ மகிமை வெளிப்படட்டும். பெரிய காரியங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஒரே ஒரு நாமம் எல்லா புதிய கனமும் மற்றும் ஒருவருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. Amen. Sotram, 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 sotram. அற்புதங்கள் செய்த ஆண்டவர் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறது. பாடல்கள் போல சொல்லுவது போல அந்த அதிசயத்தை நாம் பாடி அதிசயத்தை செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார் சொல்லி பாடி அந்த நாமத்தை மையப்படும். Thank you.
நிறைவான பலனை ஆண்டவருடைய நாமத்தை நீரின்றி வாழவே துணையிட்டு நம்பினே சேர்த்து பாடி அந்த நாமத்தை He
எல்லாம் ஆயத்திலிருந்து கொஞ்ச நேரம் துதிப்போம். துதிக்க துதிக்க விடுதலை. துதியின் மத்தியிலே வாசல் செய்கிற தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். துதிக்கு பாத்திரராய் இருக்கிற தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். வாயை திறந்து துதிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். துதி பலியை செலுத்துவோம். துதி பலியை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, துதிபலியை செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிபலியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்ரா, சோத்ரா, சோத்ரா. துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே துதிக்க துதிக்க விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடைகளை நீக்குவதாக, கட்டுகள் நிர்மூலமாகட்டும், பிசாசின் கிரிகள் நிர்மூலமாகட்டும். உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாத்துக்கும் வேறு எழுத்து நின்று பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போம், நடுக்கத்தோடு கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. Jesus, hallelujah, praise the Lord. Jesus, glory, 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 glory. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை
ஆவிக்குரிய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டே தேவனுக்கு மகிமை செலுத்த 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 அவர் நம்மை மகிமைப்படுத்த வல்லவராய். யார் ஒருவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அவர் உன்னை மகிமைக்குள்ளே அழைத்து செல்வார். அவர் உன்னை மகிமைக்குள்ளே அழைத்து செல்வார். ஆவியானவர் உன்னை மகிமைக்குள்ளே அழைத்து செல்வார். அந்த மகிமைக்குள்ளே அழைத்து சென்று உன்னை மறுரூபமாக்கி ஆண்டவர் அந்த மகிமைக்குள்ளே பிரவேசித்து அங்கே தேவ தூதர்களோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு ஸ்லாக்கி, தேவ தூதர்களோடு ஆராதிக்கக்கூடிய அந்த மேலான ஒரு ஸ்லாக்கி, அதை ஆண்டவர் உனக்கு தருவார். அந்த ஸ்லாக்கி வேணும். மகிமையை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை. இந்த ஆராதனை எதற்கு என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தினுடைய முன் செய். This is the training school to you. இல்லையா சொல்லுங்களேன், இது உனக்கு training school. பரலோக ராஜ்யத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே ட்ரைனிங் கொடுக்கிறோம். எப்படி இருக்க முடியும், எப்படி இருந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும், எப்படி இருந்தால் பரலோக ராஜ்யத்திலே அவரை போல அவரோடு ஆராதிக்க முடியும் என்று சொல்லி இங்கே ட்ரைனிங் கொடுக்கிறோம். அதை சொல்லாமா? அல்லேலூயா. சர்ச் என்ன கேட்டீங்கன்னா, பரிசுத்த அலங்காரத்தோடு கற்றை தொழுது கொள்ளக்கூடியாக ஒரு ட்ரைனிங் ஸ்கூல். அதை சொல்லாமா? ஒரு ட்ரைனிங் ஸ்கூல். இந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல உன்னை ட்ரைன் அப் பண்ணுகிறார் ஆண்டவர். அதை சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் உன்னை ட்ரைன் அப் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் ட்ரைன் அப் பண்ணி மகிமைக்குள்ளே நுழையும்படியாக கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எதற்காக வருகிறோம் என்று சொன்னால், தேவனோடு இங்கே ஆராதித்து, தேவ தூதர்களோடு இங்கே ஆராதித்து, மறுரூபமாகி மகிமைக்குள்ளே நுழைந்து பரலோக ராஜ்யத்திலே சென்று அவரோடு நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டே சொல்லாமா? அவளோடு நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படி ஒரு மேலான ஒரு சாகியத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யார் தேவனை தரிசிக்க முடியும்? இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்குவார். சொல்லாமா? யார் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அதை சொல்லாமா? அப்போ இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருதயத்தை சுத்தப்படுத்துவோம். உலகத்திலே சர்ச்சுக்கு வந்துட்டு அவங்க எப்படி பாடுறாங்க, இவங்க எப்படி பாடுறாங்க, அவங்க எப்படி கை தட்டுறாங்க, சில கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க சில பேர். அப்படிலாம் பார்க்க கூடாது. சொல்லாமா? சர்ச்சுக்குள்ள வந்து உடனே கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, கண்ணாலே நீ பார்த்ததுன்னா அப்படின்னு சொன்னாங்க, மாம்ச கண்ணாலே நீ பார்த்தாய் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தான் உன்னால பார்க்க முடியும். ஆனால் கண்களை மூடின அப்படின்னு சொன்னாக்க இயேசுவை பார்க்கலாம். அப்படி சொல்லாமா? கண்களை மூடினா இயேசு பார்க்கணும், கண்ணை திறந்ததுன்னா இயேசுவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தரிசனத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடுவோமா? எல்லா கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரலோக ராஜ்யமே ஆண்டவரை துதிக்கிறேன். அங்கே வாசம் பண்ணக்கூடிய இங்கே எழுந்தருளி இருக்கிறார். சபையிலே எழுந்தருளி இருக்கிறார். சபைக்குள்ளே ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமையை சொல்ல முடியும், அதையே சொல்ல மாட்டேன், அதையே சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ஆண்டவரை ருசிக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும்.
ஆண்டவரை பார்த்து ஆண்டவரோடு பேச வேண்டும், மகிமைக்குள்ளே நுழைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவ சமூகத்தில் அவரோடு உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து அவரோடு பேச வேண்டும். இந்த நேரம் நீங்க பேச வேண்டிய நேரம். வார்த்தையினாலே அவர் பேசுவார், ஆனால் ஆராதனையிலே நீங்க பேசணும். துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு செய்தி நேரத்திலே ஆண்டவரோடு இடைப்படுவார். அல்லேலூயா. எல்லாம் ஆயத்திலிருந்து ஒரே ஒரு செகண்ட் அந்த அப்பாவுடைய கூர்ந்து பார்க்கலாம். இயேசுவே எனக்குள்ளே வாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே கையை மேல உயர்த்தி, இயேசுவே எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும். ஆண்டவரை நோக்கி பார்த்து எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுங்க. கர்த்தர் அல்லேலூயா உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமைக்குள்ளே நுழைந்து மகிமையிலே பிரவேசித்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். தேவனை அறிந்து தேவனோடு உருவானக்கூடிய பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு உருவாட வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திலே மனதிலே வைத்துக் கொண்டு, எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்லுங்க. ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்,
இயேசுவை உம்மை நேசிக்கிறேன். I worship you, Lord. I praise you, Lord. I love you, Lord. I love you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பெரிய காரியத்தை செய்தவரே உமக்கு, அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பினவரே உமக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உட்காரும்.